லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எவ்ரி மந்த் ஜென்சி கிட்ஸ்க்கான எக்ஸ்க்ளூசிவான ப்ரெடிக்ஷன் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு எக்கச்சக்கமா நீங்களும் லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க, நன்றி. இந்த மந்த் பார்த்தீங்கன்னா அது ஆகஸ்ட் மந்த், குறிப்பா ஜென்சி கிட்ஸுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். இந்த ஜென்சி கிட்ஸ் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னு பாக்குறப்ப 1997 இருந்து 2012 வரைக்கும் பிறந்திருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஜென்சி கிட்ஸ் தான். இவங்களுக்கு முக்கியமான ஃபேஸஸ்ல இருப்பாங்க, அதாவது எஜுகேஷன், ஜாப், கெரியர், பிஸ்னஸ், ஃபேமிலி, ரிலேஷன்ஷிப் அப்படின்னு ஓவராலா இந்தந்த விஷயங்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி உங்க ஏஜ் கேட்டகரிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸ்க்ளூசிவான ப்ரெடிக்ஷனா தான் இது அமைய போகுது. மேஷத்துல இருந்து மீனம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸுக்கு இந்த மந்த் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பாக்குறோம். இது ஜென்சி கிட்ஸ்க்கு மட்டும் கிடையாது, பேரண்ட்ஸ் நீங்களும் அவசியமா பார்க்கணும். ஏன்னா உங்களுடைய சன் ஆர் டாட்டர் வந்து இந்த ஏஜ் கேட்டகரிக்குள்ள இருக்கலாம். அவங்களை எப்படி ஹேண்டில் பண்றது, அவங்களுக்கு ஏற்படக்கூடிய சேஞ்சஸ் என்ன, அவங்களுடைய growth phase எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்களுமே தெரிஞ்சுக்கலாம். வாங்க பார்க்கலாம். கும்பராசியில் இருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸுக்கு இந்த ஆகஸ்ட் மந்த் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே எக்ஸலண்டா இருக்க போகுது. காரணம் வந்து பார்க்குறப்போ ஒரு மேஜிக்கல் ட்ரையாங்கிள் வந்து நடக்க போகுதுங்க. அது என்னங்க மேஜிக்கல் ட்ரையாங்கிள்னா, உங்க ராசியிலே இருக்கக்கூடிய ப்ளூட்டோ அது ரொம்ப அழகா யாரோட கனெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நெப்டியூன் பிளஸ் கைரான் அப்படியே 5ஆம் இடத்துக்கு வாங்க. 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணியத்தில் இருக்கக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பிளஸ் யுரேனஸ். இது எல்லாம் சேர்ந்து ஒரு மேஜிக்கலான ஒரு ட்ரையாங்கிள் வந்து கொடுக்குது. என்ன சார் இந்த டேர்ம்ஸ் எல்லாம் கொஞ்சம் புதுசா இருக்கு, இதெல்லாம் வந்து தமிழ்ல இருக்கக்கூடிய கிரகங்களை தான் இங்கிலீஷ்ல கொடுக்குறீங்களா அப்படிலாம் இல்லை. மாடர்ன் ஆஸ்ட்ராலஜியில் இருக்கக்கூடிய பிளானட்ஸ் தான் இந்த பிளானட்ஸ் எல்லாமே. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக்கலான ட்ரையாங்கிள் கொடுக்குது. இந்த மேஜிக்கல் ட்ரையாங்கிளில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரையாங்கிளில் ஏர், ஃபயர், ஏர் அப்படிங்கிற ஒரு கூட்டணி இருக்கும். அதாவது காற்று ராசி, நெருப்பு ராசி, மறுபடியும் காற்று ராசி, மொத்தமாகவே வந்து பார்த்தோம் அப்படின்னா காற்றும் நெருப்புமாக ஒரு அழகான ஒரு இக்னிஷன் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அப்போ அந்த இக்னிஷன் கிடைக்குது அப்படின்னா எதுலாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப, எஜுகேஷனில் இது நாள் வரைக்கும் எனக்கு ஒரு முன்னேற்றமே இல்லை, நான் நினச்ச சீட் கிடைக்கல, நான் வந்து பிஜி நீட்டுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், அந்த மாதிரியான விஷயங்கள்லையும் எனக்கு கிடைக்கல, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரினில் வந்து நான் மெடிக்கல் படிச்சுட்டேன், ஆனால் வந்து இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நான் வந்து எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணணும், அந்த எக்ஸாம்ல எனக்கு ஏற்ற கட் ஆஃப் இல்லாமல் இருந்தது அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க அப்படின்னா ரிசல்ட்ஸ்லாம் வந்துருச்சு. ஆனால் இப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அந்த ரிசல்ட்ஸ்னால என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அழகான பாடம் கிடைக்கும், எங்கே நம்ம சொதப்பணும் அப்படிங்கிற அந்த லெசன்ஸ் மூலமாக ஒரு இக்னிஷன் பீரியட் உருவாக ஆரம்பிக்கும். அப்போ எஜுகேஷனில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. அடுத்த அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணுறதுக்கு இந்த மந்த் வந்து சீடிங் மந்தாக உங்களுக்கு வந்து அமைய போகுது. அடுத்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கெரியர் சார்ந்த விஷயங்கள்ல தான் நிறைய கும்பராசிக்காரங்க என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் இருந்தீங்க. ஏன்னா நிறைய பேர்த்துக்கு வேலை சரியாக அமையாத ஒரு வேலையை பிடிச்ச மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் பிடிச்ச வேலை கிடைக்கிறதுக்கான மந்தாக இந்த மந்த் அமைய போகுது. இது எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அப்பாவுடைய ரெஃபரன்ஸ் மூலமாக அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா எங்கேயாவது ஒரு இடத்துல அப்ளை பண்ணியிருப்பீங்க, அது உங்களுக்கே ஞாபகமே இருந்திருக்காது. இந்த சிவியெல்லாம் பழைய சிவியாக எப்போ அனுப்பிச்சோம் அப்படின்னே தெரியலையே, இந்த போர்ட்ஃபோலியோ எப்போ அனுப்பிச்சோன்னு தெரியல, ஆனால் அங்கேருந்து கூப்பிடுவாங்க, இந்த மாதிரி நீங்கள் அப்போ அனுப்பிச்சிங்க, இப்போ நாங்கள் பார்த்து உங்களை கூப்பிடுவோம் அப்படின்னு உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா மேஜிக்கல் ட்ரையாங்கிள் உங்களுடைய ராசியை பாயிண்டாக வச்சு தான் உருவாகுது. அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக இந்த ட்ரையாங்கிள் ரொம்ப அழகாக வேலை செய்யும். இந்த ட்ரையாங்கிள் நடக்கக்கூடிய இந்த காலகட்டம் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ். நிறைய கும்பராசிக்காரங்க பிஸ்னஸில் போட்டு லாஸ் ஆகிடுச்சு சார், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எங்களுக்குரிய செக்டர் தெரியாமல் தான் நாங்கள் விழுந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்கீங்க. இப்போ வந்து ஒரு தெளிவான பாதை கிடைக்கும். யாரையும் நம்பாதீங்க. மொதல் விஷயம், இந்த பிஸ்னஸ் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு டாமினன்ஸ் பிடிக்க மாட்டேங்குது, ஆனால் அவங்களுடைய டாமினன்ஸ் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறப்பயே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய உறவாக இருந்தாலும் எத்தனை வருஷம் பழகிருந்தாலும் அதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்னு யோசிக்கிறீங்க. இது பிஸ்னஸ்க்கு செட் ஆகாது. பர்சனல் லைஃப்பை தனியாக வைங்க, பிஸ்னஸை தனியாக வைங்க. ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பிஸ்னஸ் அப்படிங்கிற விஷயத்த தயவு செஞ்சு கும்பராசிக்காரங்க பண்ணாதீங்க. நிறைய பர்சன்ஸ் கும்பராசியில் ஃப்ரெண்ட்ஸோட பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறோமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் சொல்கிறது ஜென்சி கிட்ஸ்க்கு மட்டும்தான். இந்த ஜென்சி கிட்ஸோட மனநிலை அப்படிங்கிறத அந்த பேட்டர்னில் நிறைய மாற்றங்கள் இருக்குது. உடனே 40 வயசு 30 வயசு மேலே இருக்கக்கூடிய அவங்களாம் இதை வந்து பொருத்திக்காதீங்க. ஏன்னா உங்களுடைய மென்டாலிட்டிங்கிறது வேற,
இப்போ இருக்க ஜென்சி கிட்ஸோட மென்டாலிட்டி அப்படிங்கிறது வேற. சின்னதாக ஒரு பஞ்சாயத்து வந்தாலும் ஈகோ கிளாஷ் ஆகி பஞ்சாயத்து பிரித்து அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரான்சைஸ் அப்படிங்கிற விஷயத்த உடச்சி வெளியேறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே வந்து இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதனால் பார்ட்னர்ஷிப் சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்னொரு விஷயம் யோசிச்சுக்கோங்க, நீங்கள் கும்பராசியாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் வரவு செலவுகளை டிரான்ஸ்பரண்ட்டாக வச்சுக்கோங்க. பார்ட்னர்ஷிப் விஷயங்களில் இதுதான் வருது இதுதான் போகுதுன்னு உங்கள் கை காசை போடணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி வரக்கூடிய அமௌண்ட்டை வேற ஒரு பர்சனல் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை. இந்த புரிதல் இருந்துச்சு அப்படின்னா பிஸ்னஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்க போது. அடுத்த ஃபேமிலி, இந்த ஃபேமிலி டைமில் வந்து ரொம்ப சொதப்புறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பராசி. ஒன்று உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க, இல்லை நீங்கள் அவங்கள புரிஞ்சுக்க மாட்டீங்க. இந்த 2 எக்ஸ்ட்ரீமில் ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரீமில் தான் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. இந்த 2 எக்ஸ்ட்ரீமும் சரியாகக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா உங்களுக்கு வந்து ஃபேமிலி பிளேஸை தாண்டி வரக்கூடிய முயற்சி ஸ்தானம் ரொம்ப அழகாக இருக்குது அப்படிங்கிறதுனால 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் நெப்டியூன் ப்ளஸ் கைரானுடைய கன்ஜெக்ஷன் இருக்குது. இந்த கன்ஜெக்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு நிதானமான முடிவுகளை நெப்டியூன் எடுக்க வைக்கும். உணர்ச்சி வயப்பட்ட முடிவுகள் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஃபேமிலி சார்ந்த விஷயங்கள் இந்த கைரான் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போது. மேஜிக் எங்கே ஹேப்பன் ஆக போகுது அப்படின்னு பார்க்குறப்ப வூண்ட் ஹீலிங் பிளானட்னு சொல்லுவோம் இந்த கைரானை. உங்களுக்கு இருக்கக்கூடிய காயங்கள் எல்லாம் ஆறுவதற்கான வாய்ப்புகளை ஒரு உருவாக்கி கொடுக்க போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் மதர்லிஹுட் பிளானட் வந்து கைரான், அம்மாவுடைய அரவணைப்பு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இந்த கும்பராசிக்காரங்களில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அம்மாவை இழந்துட்டோம் டூரிங் இந்த 7:30 ஆரம்பிச்சதுலேருந்து அப்படின்னு சொல்லி நிறைய கிளைண்ட்ஸ் வந்து புலம்புறீங்க. கவலைப்படாதீங்க. அம்மாவுடைய ஹெல்த் இப்போ இருக்கிறவங்க வந்து அம்மாவோட ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. அம்மாவுடைய அன்பு அப்படிங்கிறது என்றைக்குமே உங்ககிட்ட இருக்கும். இன்னைக்கு அம்மாவோட ஆசி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்குது. அதை வந்து முறையாக பயன்படுத்திக்கோங்க. அடுத்து அப்படியே வந்து பார்த்தோம் அப்படின்னா 5ஆம் இடம் ஒரு மன தெளிவை கொடுக்கும். அங்கே இருக்கக்கூடிய புதன் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா யுரேனஸ், இந்த 2மே சேர்றப்ப ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதியே வந்து பார்த்தீங்கன்னா புதன் தான். ரொம்ப எக்ஸலண்ட்டாக மன தெளிவோட அடுத்தடுத்த கட்டங்களில் பயணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். யார் சரியான நபர்கள், நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள யார் நமக்கான நபர்கள் அப்படிங்கிற விஷயத்தை ஐடென்டிஃபை பண்ணி சூப்பராக கொண்டு போக போகிறீங்க. 5ஆம் இடம் அப்படின்னு பார்க்குறப்ப குலதெய்வ வழிபாடு ஏதாவது இருந்தது, ஃபேமிலி டெய்ட்டி வழிபடாமல் இருந்தீங்கன்னா ஒரு தடவை இந்த ஆடி 18 இந்த மாதிரியான விஷயங்கள் வரப்பையா இருக்கலாம். இல்லை அதுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையில போய் வழிபாடு செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா ஜென்சி கிட்ஸ் இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா ரொம்ப ஸ்பிரிச்சுவல் ஓரியன்டாக தங்களை கனெக்ட் பண்ணிக்கிறாங்க, நிறைய ஆறுதல் தேடுறாங்க, நிறைய வந்து பார்த்தீங்கன்னா டிவோஷனல் vlogs இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. அப்படி பார்க்குறப்ப கும்பராசிக்காரங்களுக்கு இது எல்லாமே நல்லாயிருக்கும். உங்களை நோக்கி வந்து ஒரு பாசிட்டிவிட்டி அட்ராக்ட் ஆகக்கூடிய இந்த மந்த்தை வந்து முறையாக பயன்படுத்திக்கோங்க. எல்லாமே சூப்பராக இருக்குது. ரிலேஷன்ஷிப் விஷயங்களில் மட்டும் கும்பராசிக்காரங்க அவசரப்படாதீங்க. ஏதாவது காதல் சொல்லலாமா அப்படின்னு கேட்டால் இந்த ஆகஸ்ட் மந்த் கொஞ்சம் போய்க்கிறட்டும், அதுக்கப்புறம் காதலை சொல்லுங்கள். சொல்லப்பட்ட காதல்கள் ஏற்கனவே ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அதில் பிரேக் வராமல் பார்த்துக்கோங்க. என்னோட லவ்வை பற்றி என்னோட வீட்டில் சொல்லலாமா, பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணுவாங்களா அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அடுத்த மந்த் இதுக்கான பிளானட்டரி போர்ஷன்ஸ் மாறட்டும், அப்புறம் சொல்லலாம். இப்போவே சொல்லாதீங்க. நீங்கள் கும்பராசியாக இருந்தாலும் சரி, உங்களுடைய லவ்வர் வந்து கும்பராசியாக இருந்தாலும் சரி, இப்போதைக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் வீட்டில் டிஸ்கஸ் பண்ணாமல் இருக்கிறது தான் நல்ல விஷயம். மற்றபடி எல்லாமே நல்லாயிருக்கு. ஓவராலாக பார்க்குறப்போ ஒரு 70% பாசிட்டிவான ஒரு மந்தாக தான் இந்த மந்த் இருக்க போது. அதை முறையாக பயன்படுத்திக்கோங்க. இப்போ வரைக்கும் பார்த்த எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரலான ப்ரெடிக்ஷன் தான், உங்களுடைய ராசி லக்னத்துக்கான ஒரு ப்ரெடிக்ஷனாக இருக்கும். ஆனால் ரியல் டைமில் எனக்கு வந்து நிறைய டவுட்ஸ் இருக்குது சார், என்னுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப் எப்படி இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, இல்லை சார் நான் ஒரு இடத்துல வேலை பார்க்குறேன், ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, அந்த வேலையை விட்டுடலாமா அப்படின்னு யோசிக்கிறேன், வேலையை விட்டால் மந்த்லி இன்கம் என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு பயமும் எனக்குள்ளே இருக்குது. ஏன்னா இஎம்ஐஸ் இருக்குது, நான் வேறு வேலைக்கு ட்ரை பண்ணலாமா, இல்லை வந்து ஓவர்சீஸ் போகலாமா, இல்லை வந்து நான் வந்து வேலையை குவிட் பண்ணிவிட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு நிறைய கேள்விகள் உங்களுக்குள்ளே இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் லைஃப்பில் இந்த லவ் பண்ணிட்டு இருக்கேன் சார், அது சக்ஸஸ் ஆகுமா, வீட்டில் எப்படி சொல்லலாம், இந்த டைம் சொல்கிறதுக்கு சரியாக இருக்குமா, வீட்டில் அக்செப்ட் பண்ணுவாங்களா, பேரண்ட்ஸோடைய மென்டாலிட்டி எப்படி இருக்கு, என்னுடைய மேரேஜ் பற்றி எங்கள் அப்பா அம்மா பேசவே மாட்டாங்க, எனக்கும் நாள் போய்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களாலாம் நீங்கள் இருக்கலாம். இப்படிலாம் உங்களுக்கு ஏகப்பட்ட டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் உடனே என்ன பண்ணணும் தெரியுமா, www.lifehoroscope.in அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம பேஜை விசிட் பண்ணி பாருங்க. இது எல்லாத்துக்குமான கன்சல்டேஷன்ஸ் நமக்கு அவைலபிளாக இருக்கு. நீங்கள் வந்தால் மட்டும் போதும். உங்களுக்கான தெளிவான பாதை அப்படிங்கிறத கொடுக்குறதுக்கு எங்கள் சைடில் இருக்கக்கூடிய ஆஸ்ட்ராலஜிஸ்ட் தயாராக இருக்கிறோம். இதை முறையாக வந்து பயன்படுத்திக்கோங்க. ஓகேவா? அப்கமிங் மந்த்ஸும் இதே மாதிரி ஜென்சி கிட்ஸ்க்கான ப்ரெடிக்ஷனில் உங்களை சந்திக்கும் வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவதை நான் உங்களுக்கு இண்டோ மாடர்ன் ஆஸ்ட்ராலஜர் பாலுவானந்த். நன்றி, வணக்கம்.